இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காதலர் தின வாரம் வந்துருச்சு. இந்த காதலர் தின வாரத்தில் நம்ம என்னென்ன ராசிக்கு நல்லா இருக்குன்றதை பார்த்துருவோம். காதல் சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இருந்தாலும் எந்த ஒரு முக்கிய முடிவையும் கவனமாக எடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் முதலீடுகளை செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும். மன அழுத்தத்தை தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி என்பவர்களுக்கு திட்டமிட்ட செயல்களால் வெற்றி மேலே வெற்றி வந்து குவியப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். 5-10 அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெறுது. அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாற்றமெல்லாம் ஏற்படும். யோகமான பலன்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவிய கருத்து மோதல்கள் அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. மன மகிழ்ச்சியாக உற்சாகத்துடன் இருப்பீங்க. வீடு மனை வாங்கணும். இதில் வாங்குறதுல மாமியாரின் பங்களிப்பு இருக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆபரண ஆடை என சுபவிரயம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். வாலிப வயதில் இருந்தீங்கன்னா திருமண கனவுகள் நனவாகும். நண்பர்கள், உறவினர்கள், நட்பு இவங்கெல்லாம் நல்லா சந்தித்து வருவாங்க. அதனால் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். உயர் ஆராய்ச்சி கல்வி செஞ்சிங்கன்னா வெற்றி நிச்சயம். சில பேர் பார்த்திங்கன்னா மறுமண முயற்சி கை கொடுக்கும். இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. இது நாள் வர தள்ளி போகும். இப்போ அது ஒரு முடிவுக்கு வரும். முதலாளிகளுக்கு வேலையாட்களால் அனுகூலம் உண்டு. 12/2/2025 அன்னைக்கு மாலையில் 7:35 மணி முதல் 15/2/2025 அன்னைக்கு காலை 5:44 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கும். சிலருக்கு கண் காது சார்ந்த பிரச்சனை உண்டாகும். மருத்துவம் செய்ய நேரும். அதிக கோபம் மற்றும் மன அழுத்த பாதிப்பு உருவாகும். தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி என்பவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி சற்று இருந்தாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கையில் பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு இருந்தால் இப்போ சரியாயிரும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். அதனால் உற்சாகமாகவே இருப்பீங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 10-11. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6-9. சந்திராஷ்டமம் 12ஆம் தேதி நடு இரவு முதல் 13-14-15 மாலை வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பணப்பிரச்சனை ஏற்படுது. ஆனால் நம்பிக்கையான நபரின் ஆலோசனையை பெற்றீங்கன்னா அந்த பிரச்சனை தீரும். வீட்டில் சூழல் இனிமையாக இருக்கும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை எல்லாம் பெறுவீங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். 11ஆம் தேதி ஏற்றத்தாழ்வு இருக்கும். 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். நம்பிக்கையை வளர்த்துக்கிருவீங்க இல்லையா? அதனால் 11ஆம் தேதி உங்களுக்கு சுமூகமாக எல்லாமே நடக்கும். நம்பிக்கையின்மையே நிறைஞ்சு இருந்தாலும் உங்களை மீட்டமைச்சு நம்பிக்கையை உருவாக்கிக்கிருவீங்க. 12ஆம் தேதி முயற்சிகளில் வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வகையில் இந்த நாள் சுமூகமாக இருக்கும். 13ஆம் தேதி மகிழ்ச்சி அலை வீசும். முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கும். இன்றைக்கி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும். 14ஆம் தேதி உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்க இந்த நாளை பயன்படுத்திக்கணும். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். நம்பிக்கை எண்ணத்தை வளர்த்துக்கிருவீங்க. 15ஆம் தேதி எதிர்பார்த்த பலன்கள் இல்லை. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. கவனமாக மற்றும் உறுதியுடன் உங்கள் திட்டங்களை மேற்கொள்ளணும். தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்களை சொல்லிக்கிறது நல்ல பலனை தரும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி என்பவர்களுக்கு தடை தாமதங்கள் அகலும் வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கும்பராசி என்பவர்கள் இப்போது 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாட்கள் அருகாமையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக
இந்த காலகட்டம் அமையும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தைரியம் உண்டாகும். உங்கள் ராசியில் சனி சேர்க்கை உண்டாகுது. இந்த சனி சேர்க்கை பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சேருது, தனஸ்தானத்தில் இருக்குது. உச்ச சுக்கிரன் ஜென்ம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைய துவங்கும். பல்வேறு விதமான புண்ணிய பலன்கள் தேடி வரும். அன்றாட செலவில் நிலவிய தடை தாமதங்கள் தன்னால் அகலக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தடுமாற்றங்கள் அகன்று எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொழில் திறமைகள் மிளிரும். தொழிலுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். நிலையான வருமானம் உண்டாகும். சேமிப்புகள் உயரும். சிலருக்கு அரசியல் ஆசை துளிர்விடும். உங்களுக்கு புத்திர பிராப்தம் உண்டாகும். இந்த வாரத்தில் வீட்டுக்கடன், தொழில் விரிவாக்க கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 15/2/2025 அன்னைக்கு காலையில் 5:44 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணம் அறிஞ்சு செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. தைப்பூசத்தன்னைக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செஞ்சு முருகனை வழிபடணும். கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலை சற்று மந்தமாகத்தான் இருக்கு. உஷ்ணத்தினால கண் வயிறு தொடர்பான பிரச்சனை வருது. அதனால் மருத்துவர்கிட்ட போகணும். பயணங்கள் போது எச்சரிக்கை தேவை. வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதை தவிர்த்தரணும். வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 11, 14. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 5. சந்திராஷ்டமம் 15ஆம் தேதி மாலை முதல் 16ஆம் தேதி முழுவதும் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பொறுப்பு ஜாஸ்தி. ஃபைனான்ஸ் விஷயமாக நல்லாயிருக்கு. ஃபேமிலியை எடுத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தேவையற்ற சண்டைகள் வந்தால் விட்டு கொடுத்துருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். 9ஆம் தேதி சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடையாது. முயற்சிகளில் தாமதங்கள் இருக்கும். உங்களுக்கு கவலையே இது ஏற்படுத்தும். குறைபாடுகளை சமாளிக்க திட்டமிடணும். உங்கள் முடிவுகளை செயலாக்குவதில் நேர்மை வேணும். மனதில் குழப்பங்கள் வேணாம். உங்கள் செயல்களில் கவனமான முடிவு செய்கிறது. திட்டமிட்டு செயலாற்றணும். 11ஆம் தேதி உங்கள் செயல்களை கவனமாக ஆற்றணும். மனதில் ஏற்படும் மாறுபாடுகளை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. உங்கள் செயல்களை கவனமாக திட்டமிட்டு முடிவெடுத்து செயலாற்றணும். 12ஆம் தேதி எதிர்பார்த்த பலன்கள் இல்லை. எதையும் லேசாக எடுத்துக்கலாம். இன்று அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கணும். 13ஆம் தேதி விரும்பிய பலன்களெல்லாம் கைக்கு வந்து சேரும். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன் வந்து சேரும். பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீங்க. 14ஆம் தேதி நற்பலன்கள் கிடைப்பது உறுதி. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கும். உங்களின் ஆன்மீக ஈடுபாடு நற்பலன் அளிக்கும். 15ஆம் தேதி நல்ல பலன் தரும். சிறப்பான நாள். விட்டு கொடுப்பதன் மூலம் நன்மை கிடைக்கும். இன்று நல்ல நண்பர்கள் எல்லாம் கிடைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி என்பவர்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு குரு உச்சத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டாமதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடன் பரிவர்த்தனையில் இருக்குது. ரொம்ப விரைவில் ஜென்மச்சனி துவங்க இருக்கனால ஒரு மனிதனோட வாழ்நாளை எடுத்துக்கிட்டோம்னா, வாழ்ந்தால் முன்ஜென்ம கர்மாவை கழித்து தான் அந்த ஆன்மா சுத்தப்படுத்தி பிறவேற்ற நிலையை அடையும். அதனால் இந்த ஜென்ம சனியின் காலத்தில் அதை நீங்கள் உணரத்தான் போகிறீங்க. வாழ்வில் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றியை உறுதி செய்வீங்க. பண தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வங்கி கடனை திரும்ப செலுத்த கால அவகாசம் கிடைக்கும். மாணவர்கள் அயராது உழைச்சா வெற்றி நிச்சயம். பெரிய மனிதர்களின் ஆதரவில் கௌரவ பதவி கிடைக்கும். சமுதாய அங்கீகாரம் உயரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தின் மூலம் சிலருக்கு நல்ல வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கும். சித்தப்பா மற்றும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும். பார்த்து சென்ற வரன் இருந்துச்சுன்னா நல்ல தகவல் வந்து சேரும். தைப்பூசத்தன்னைக்கு முருகனை வழிபட எல்லாமே நல்லா வரும். மீனராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் தோன்றி மறையும். உடனுக்குடன் சிகிச்சை செஞ்சுக்கிறது அவசியம். பேச்சிலும் செயலிலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கலாம். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகள் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க.
அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 12, 15. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம மீனராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள், இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரத்தில் 10/2/2025 17/2/2025 வரைக்கும் என்ன நடக்குன்றதை ஃபுல்லாகவே பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.